ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லைங்க நம்ம வீட்டில் அட்டகாசம் செஞ்சுட்டு வர பல்லி, கரப்பாம்பூச்சி, எலி, பெருச்சாளி, பாம்பு இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ஈஸியாக எப்படி துரத்தலாங்கிற டிப் தான் பார்க்க போகிறாங்க. இதில் நான் ஒரு 2 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த டிப்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுமே எஃபெக்டிவான டிப்பு தாங்க. இதுக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே தான் இந்த டிப் செஞ்சுருக்கேங்க. அதுக்கு நான் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த இஞ்சி தான் எடுத்திருக்கேங்க. இஞ்சி நம்ம எல்லாத்து வீட்லேயும் சமையல் கட்டில் இருக்குங்க. அதனால் இந்த இஞ்சியை வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த டிப்பை ரெடி பண்ண போகிறோங்க, இந்த ரெமெடியை. அதுக்கு பாருங்கள், நான் இந்த மாதிரி இஞ்சி ஒரு 2 பீஸ் போல் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை இப்போ நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க. இது கூடயே ஒரு 5 பீஸ் போல் கிராம்பு எடுத்துருக்கேங்க. இஞ்சியே ஏற்கனவே நல்லா காரமாக இருக்குங்க. அது கூட இந்த கிராம்பு சேர்க்கும்போது இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்குங்க. இதை இப்போ நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க, இந்த இஞ்சியும் கிராம்பையும். பாருங்கள், இப்போ நல்லாவே தட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம நல்லா தட்டி எடுத்த இஞ்சியை வேறு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ வேறு பாத்திரத்தில் சேர்த்தாச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ தண்ணி சேர்த்தாச்சுங்க. இப்போ அடுப்பில் வச்சு நல்லா நம்ம கொதிக்க விடலாங்க. இப்படி கொதிக்க விடும்போது இந்த இஞ்சியோடவும் கிராம்போட காரமும் நல்லா இந்த தண்ணியில் இறங்குங்க. அதனால் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், தண்ணி நல்லா இந்த மாதிரி சூடாகிற டைமில் இந்த மாதிரி கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், இப்போ தண்ணி நல்லாவே கொதித்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ இதில் நம்ம வீட்டில் எந்த தைலம் யூஸ் பண்ணுறோமோ அந்த தைலம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. எங்கிட்ட ஆயுர்வேதிக் தைலம் இருக்குது, அதை நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் எது யூஸ் பண்ணுறீங்களோ அது சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே இந்த இஞ்சி கிராம்பு தண்ணியே நல்லா எஃபெக்டிவாக இருக்குங்க. இது கூட இந்த தைலமும் சேர்க்கும்போது இந்த தண்ணி நல்லாவே நல்லா காரமாக இருக்குங்க. இப்போ இதை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாங்க. இது நல்லா சூடு ஆறட்டும், ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப்புக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாங்க. இப்போ பொடியாக கட் பண்ண இஞ்சியை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி போய் அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. இந்த பாத்திரத்தில் இந்த இஞ்சியில் கொஞ்சமாக 1 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. நல்லாவே நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. அந்த இஞ்சி சாறு நல்லாவே பிழிஞ்சு எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இது கூட நம்ம இன்னொரு பொருள் சேர்த்துக்கலாங்க. அதுதான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பேக்கிங் சோடாங்க. இந்த பேக்கிங் சோடா ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட நான் யூஸ் போட்டிருக்கேங்க. போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இது கூட வந்து கொஞ்சமாக வந்து வினிகர் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாக வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் சேர்த்தோன்னா பாருங்கள் நல்லா பொங்கி வரும் பாருங்கள். பாருங்கள் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க. இது கூட வந்து நான் இப்போ ஒரு 2 கற்பூரம் போல் சேர்த்துக்கிறேங்க. இந்த 2 கற்பூரத்தையும் நல்லா பொடிச்சு சேர்த்துக்கலாங்க. இது நல்லாவே ஒரு எஃபெக்டிவான ரெமெடிங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து கலந்தாச்சுங்க. கலந்துட்டு இதை வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றிக்கலாங்க. உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் ஊற்றிக்கோங்க, இல்லாட்டி இந்த மாதிரி ஜூஸ் பாட்டிலில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதோட மூடியில் சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டுக்கோங்க. நம்ம இந்த இஞ்சி தண்ணியை வந்து ரெடி பண்ணி வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி கூட வாரத்துக்கு 3 டைம் யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி மூடி போட்டுக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு லிக்யூட் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த லிக்யூடை கொண்டு போய் நம்மளுக்கு எங்கே வந்து அதிகமாக வந்து எலி பெருச்சாலி தொந்தரவு கொடுக்குதோ அங்கெல்லாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த செடிக்கிட்ட தான் அதிகமாக வந்து எலி தொந்தரவு அதிகமாக இருக்குங்க. அதனால் இந்த இடத்துல வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேங்க. பாருங்கள் இந்த மாதிரி செடிக்கிட்ட நல்லாவே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. இதோட காரலுக்கே வந்து எங்கே இருந்தாலும் சரி எலி ஓடி போயிருங்க. எலி இந்த பக்கமே வராதுங்க. அதே மாதிரி இந்த தென்னை மரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எனக்கு எலி தொந்தரவு இருக்குங்க. அங்கேயும் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி செடிக்கிட்ட வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடும்போது இதோட வாசத்துக்கே வந்து எலி பெருச்சாலி எதுவுமே வராதுங்க. வீட்டில் சின்ன சின்ன பூச்சி பூரானெல்லாம் இருந்துச்சுனாவே எதுனாலும் சரிங்க, இது நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இறந்துருங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து இஞ்சி வந்து நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கோங்க. இது இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் இப்போ இந்த வடிகட்டின தண்ணியை வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு லிக்யூட் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம எங்கே ஸ்ப்ரே பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் கவுண்டர் டாப்பில் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க. நைட் எப்பயுமே படுக்க போகும்போது இந்த மாதிரி அடுப்பில் எல்லாம் நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி கிச்சனுக்கு கீழே இந்த கவுண்டர் டாப் மேலெல்லாம் நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இதோட காரத்துக்கே வந்து எதுவுமே வராதுங்க. பல்லி கரப்பாம்பூச்சி எதுவுமே வராதுங்க. உங்களுக்கு பல்லி நடமாட்டம் எங்கே அதிகமாக இருக்குதுன்னு தெரியுதோ அந்த இடத்துல வந்து இதை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அதே மாதிரி இந்த லிக்விடை கொஞ்சமாக நைட்டு படுக்க போகும்போது எப்பயுமே வாஷ் பேசனில் வந்து ஊற்றி விட்டுட்டு படுத்திங்கன்னா இதோட காரலுக்கு கரப்பாம்பூச்சி பூச்சிகை சின்ன சின்ன பூச்சிகை எதுவுமே வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக வராதுங்க. அதே மாதிரி நம்ம கதவுல இந்த மாதிரி ஓரங்கள்லாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஜன்னல்கள்லையும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க. கண்டிப்பாக எஃபெக்டிவான டிப்புங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.